அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் அப்புறமும் சூர்யாவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. சூர்யான்றது யாருங்க? நான் தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சார். நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டாங்க. நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் ஐயா. உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் உண்மையிலே நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்றாங்க. இங்கேப்பா அது எதுவாக இருந்தாலுமே வந்து ஸ்டேஷனில் பேசிக்கோன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. சார் என்ன எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க? உங்களை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தோமா? நீங்கள் பண்ண வேலை அப்படின்றாங்க. நான் என்ன சார் பண்ணேன்றாங்க. அடுத்தவங்களுடைய ஒழிப்பையும் அடுத்தவங்களுடைய பணத்தையுமே ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க. இதை விட வேறு கேவலம் வேறு எதுவுமே இருக்காதுன்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சிறை தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மகன் வந்து போலீஸ்கிட்ட, சார் என் புருஷன் என்ன தப்பு பண்ணாருன்னு இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல சார், விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விட முடியாதுன்றாங்க. கௌதம் மலையில் சூர்யா நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்களா, நான் போட்ட கிச்சில் எப்படி சூர்யா நான் மாட்டினாருன்ட்டு, இது என்னுடைய பிளான், நான் மாட்டினார்ல, இனி வெளியவே வரமாட்டார். இந்த கௌதம் என்னைக்கும் பர்பட்டாக பண்ணி முடிப்பேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கௌதமுடைய பிளானா அப்படின்ற மாதிரி மகள் ஷோக் ஆகுறாங்க. அதோட இந்த